வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஐஎம் டைப் இயர்ஃபோன் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்பெஷல் எடிஷன். இது வந்து ஹெட்ஃபோன் ஃபோனோடது. ஐஎம் டைப் ஹெட்ஃபோன்னா எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஐஎம் டைப் இயர்ஃபோன்னாலே மேக்ஸிமம் நிறைய பேர் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சவுண்ட் என்ஜினியர்ஸ் மட்டும்தான் இதை பயன்படுத்துவாங்க. இது வந்து சாமானிய மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை வந்துடுச்சு. எல்லாருமே இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் விதவிதமான ரகங்கள் நிறைய மார்க்கெட்டில் வருது. என்னென்ன புதிய ரகங்கள் வந்தாலும் நம்ம சேனலில் உடனே அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிவிடுவோம். இன்றைக்கி நம்ம பண்ணுறது ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருள். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக் குருஜி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் இணைஞ்சிருக்கிறேன். ப்ரொஃபைல் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆஃபர் லிஸ்ட்டு, கூப்பன் கோடு, அப்புறம் அமேசானில் ஏதாவது டீல்ஸ் போட்டாங்கன்னா அதோட அலர்ட் வேணும்னா கூகுள் குரூப், டெலிகிராம் குரூப், அப்புறம் கூகுள் குரூப்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கிங்கை பிரிக்கிறேன். இந்த ஹெட்ஃபோன்ஸ் ஃபோனோட பாக்ஸை பிரிக்கும் போது இங்கே பாருங்கள், உங்களுக்கு வெல்கம் லெட்டர், வெல்கம் மெசேஜஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்புறமா ஒரு மெயின் பேக்கேஜ் உள்ளாடி தந்துருக்குறாங்க. அந்த மெயின் பேக்கேஜ் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஏன்னா ஸ்பெஷல் எடிஷன். ஸோ அதனால் அது பார்த்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ப்ராடக்ட் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது. அது பேக்கிங்கை பார்க்கும்போது நமக்கு புரியுது. இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன வருதுன்னா, இங்கே பாருங்கள், மெயின் பேக்கேஜில் டாப்பில் வந்து ஒரு க்ளீனிங் கிளாத் தந்துருக்குறாங்க. அப்புறமா பட் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு மேலே தெரிகிற மாதிரி இருக்குது. ஒரு பட்டு உள்ளே போயிடுச்சு. ஸோ அதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இதை வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த பேக்கேஜில், அதாவது இந்த பேக்கிங்கில் என்னென்ன வருதுன்னா, எப்போவுமே 2 பின் கேபிள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஐஎம் டைப் இயர்ஃபோன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 பின் கேபிள் வந்து இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. 2 பின் கேபிள் ஒன்று தந்துருக்காங்க. அதுக்கப்புறமா அசசரிஸ் பாக்ஸு. அதை பிரித்தோம்னா 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 6 பேர் இருக்குது. ஸோ எல்லா விதமான காதுகளுக்கும் செட் ஆகிற மாதிரி உங்களுக்கு அந்த பேர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தந்துருக்குறாங்க. அன்பாக்சிங்கில் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் வரும். நண்பா, இனி பட்டை காமிக்கிறேன். பட்டு பாருங்கள், ரொம்ப ப்ரீமியமாக தான் இருக்குது. அதாவது ஐஎம் சொன்னாலே விஷயம் புரிஞ்சிருக்கும். வேறு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் அவங்களுக்கு தேவை கிடையாது. ஆடியோ இன்ஜினியர்ஸை பொறுத்த மட்டும் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் இவங்க எல்லாருமே இதை வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா நார்மல் இயர்ஃபோன் கூட அதை கம்பேரே பண்ண முடியாது. இது வந்து ஒரு யூனிக் பீஸ். ஆப்பிள் ப்ராடக்ட் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆப்பிளோட ஃபோன்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருப்பீங்க. அதோட குவாலிட்டி இந்த மாதிரி இருக்குங்கிறது தெரியும். அதே மாதிரி ஆடியோவுக்கு தனித்துவமாக ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் வரக்கூடிய அவுட்புட்டாக கரெக்டாக அதை ஜட்ஜ் பண்ணுறது, தென் ஃப்ரீக்வன்சி லெவல் இந்த மாதிரி வந்திருக்கு. இது எல்லாமே அவங்களுக்கு பக்காவாக தெரியும். ஸோ அப்போது அவங்க நார்மல் இயர்ஃபோனாக ஆடியோ இன்ஜினியர்ஸ் விரும்பவே மாட்டாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் அனுபவிக்கணும், காமன் மேனும் அனுபவிக்கிறதுக்காக இந்த மாதிரி ரிவ்யூ நான் உங்களுக்காக பண்ணுறேன். ஸோ இந்த ஐஎம்எஃப்பில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். சரியா நண்பா? இனி வந்து இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 10 mm டைனமிக் டிரைவர் தந்துருக்குறாங்க. இது வந்து ஸ்பெஷலான விஷயம் கிடையாது. சரியா? எல்லா ஐஎம் டைப்லேயும் இந்த மாதிரி தான் டைனமிக் டிரைவர் இருக்கும். இதில் வந்துட்டு ஹை குவாலிட்டியில் பெட் டயப்ரம் காயில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா ஐஎம்லையும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதோட பட்ஜெட் என்னங்கிற லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரியா? அந்த பட்ஜெட்டுக்கு இதை வந்து பெட் டயப்ரம் காயில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இதோட ஆர்கிடெக்சர் வந்து ஹை பவர் N52 மேக்னெட்டிக் ஆர்கிடெக்சர். அதோட விளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சியில் வந்து உங்களுக்கு தெரியும். வித்தியாசத்தை ஈஸியாக உணர முடியும். ஸோ இதுதான் வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, மற்றபடி ஒரு ஐஎம் இயர்ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே இதில் இருக்குது. இது 2000 ரூபாய் பட்ஜெட்டில் வருது. ஐஎம் டைப்னால் மொத்தத்தில் ஆடியோ இன்ஜினியர்ஸ் வந்து 5000 ரூபாய்க்கு மேலே தான் விரும்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் இருந்தால் தான், அந்த பட்ஜெட்டில் வர்றது தான் கரெக்டாக இருக்கும் அவுட்புட்டு. ஸோ அந்த பட்ஜெட்டு வரைக்கும் வாங்க முடியாதவங்க, சாதாரண ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கும் ஐஎம் டைப் இயர்ஃபோனை வந்து பயன்படுத்தணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அவங்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட். 2000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு கீழே தான் வருது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் 2000 ரூபாய் பட்ஜெட்டில் நான் உங்களுக்கு நிறைய ரிவ்யூ பண்ணுறேன். இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் நிறைய உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு 3 மாதமாக நிறைய ஐஎம் டைப் இயர்ஃபோன் உங்களுக்காக ஆப்ஷன்ஸ்க்கு நிறைய கலெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.